தேட்டருக்கு போகிறவங்க தயவு செஞ்சு பைக் பார்க் பண்ணுறப்போ உங்கள் மூளையை கழட்டி பைக்லேயே வச்சுட்டு உள்ளே போயிருங்க. அப்படி உள்ளே போனால் மட்டும்தான் உங்களால் இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும். மத கஜராஜா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டு 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 சலிச்சு இந்த படம்லாம் வருமா அப்படின்ற டவுட்டில் திடீர்னு ரிலீஸ் ஆகி பயங்கர ரெஸ்பான்ஸாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து சங்கர் படம் கேம் சேஞ்சர் ஹிட் பண்ணுமா, இல்லை பாலா ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ட் பண்ணுறாரு, அவர் படம் ஹிட் ஆகுமான்னு கேட்டால் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி படம் வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. சந்தானம் பீக்கில் இருந்த சந்தானம், காமெடியனாக இருந்த ஒரு சந்தானம் வந்து இந்த படத்தில் நம்மளால் திரும்பவும் பார்க்க முடியுது. இந்த படத்தில் என்ன கதை இருக்குன்னு கேட்டிங்கன்னா கதையே கிடையாது. இன்டர்வலுக்கு வரைக்கும் ஒரு கதை இருக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு வேறு மாதிரி ஒரு கதை இருக்கும். சிம்பிள். விஷால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் தான் தெரியாது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு. அவங்களோட பிரச்சனைலாம் இவரோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் சந்தானமும் விஷாலும் சேர்ந்து பண்ணுற காமெடி, அதில் ஆர்யா ஒரு சின்ன கேமியோ வந்து பண்ணிட்டு போகிறாரு. ப்ளஸ் வந்து சுந்தர்சியோட ஒரு ட்ரேட்மார்க்கான சில விஷயங்கள்லாம் நான் ஸ்டாப் காமெடியாக இருக்குது கிளைமேக்ஸ்லாம். அதுவும் மனோபாலா அவர்கள் வந்து அவரை வச்சு கடைசி ஒரு காமனரெல்லாம் சிரித்து பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இப்போ இருக்கிற இந்த அப்படியே த்ரில்லிங்காக போடுறது, சீரியஸாக போடுறது, போதைப் பொருளை விற்கிறது, அடித்து நவட்டுறது, ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு காமெடியான ஜாலியாக ஒரு படம் பார்க்கும்போது மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. முக்கியமாக சந்தானம். எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் அவர் ஹீரோவை பண்ணுறாரு, காமெடினாவே பண்ணலாமேன்னு நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க, நிறைய வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவர் அடிக்கிற கவுண்டர் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில கவுண்டர் அப்படியே கேஷுவலாக அடிக்கும்போது அவ்வளோ சிரிப்பு நமக்கு வருது. ஸோ விஷாலோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த தோரணை, தாமிரபரணி அந்த படத்தில் பார்த்த விஷால் வந்து நமக்கு இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து அஞ்சலி அவர்கள் வந்து கேம் சேஞ்சரில் பெர்ஃபார்ம் பண்ணதை விட இந்த படத்தில் வந்து அவ்வளோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் விஜய் ஆண்டனி அவர்கள் அவரோட 2 பாட்டு வந்து ஒரு மாதிரி கிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ படம் ஃபுல்லாகவே அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்காம, லேக் இருக்கா அதெல்லாம் பார்க்காம, லேக் இருக்குது இல்லாமலாம் இல்லவே இல்லை. ஸோ 2012 எடுக்கப்பட்ட படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி லேக் இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் தாண்டி ஒரு என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக சந்தானம் அண்ட் சுந்தர்சி காம்பினேஷன் தான் நம்மளை வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ அவர் மொட்டராஜன் வராரு. மொட்டராஜன் வந்தால் ஸோ இவரும் ஒரு காமெடி பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த டைமில் அவர் வந்து ஒரு வில்லன். ஸோ அவர் வந்து வில்லன் ரோலாகவே பண்ணிவிட்டு கடைசி வரை வில்லனாகவே போயிட்டார். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதே ஹைலைட்டான ஒரு விஷயம்னா கடைசி இந்த கிளைமேக்ஸில் நேரம் மனோபாலா வச்சு ஒரு நான் ஸ்டாப் காமெடி வருது. அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சோனு சூத் அவர்கள் வந்து வராரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வில்லனாக சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நம்ம வந்து நிறைய மறைந்து போன நடிகர்களை வந்து இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. மனோபாலா அவர்கள், மணிவண்ணன் அவர்கள் வராரு. மணிவண்ணன் அவர்கள் வந்து சில ஒரு சின்ன விஷயந்தான், ஹீரோக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார். அதுவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சந்தானம் அவர்கள் வந்து கண்டிப்பாக காமெடினா அந்த பீக்கில் இருந்த சந்தானம் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா நிறைய ஹீரோஸோடு அவர் காம்பினேஷன் பண்ணிட்டார். சிங்கம் படத்தில் சூர்யாவாக இருக்கட்டும், வேலாயுதம் படத்தில் விஜய் சாருக்காக இருக்கட்டும், வேதாளம்க்கு அஜித் சாருக்காக இருக்கட்டும், லிங்கா படத்தில் ரஜினி சாருக்காக இருக்கட்டும், எல்லாரோட பிக் ஸ்டார்ஸ் கூட அவர் காம்பினேஷன் பண்ணி அவரோட கவுண்டர்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தானத்தை நாங்கள் வந்து திரும்ப கேட்குறோம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் நாகேந்திர குமார்.